அஜித்குமார் என் தங்கம் அம்மா கிட்ட போய் அம்மா வந்துருக்கடா பேசுடா எந்திரிச்சு பேசுடான்னு சொல்லும் பொழுது ஒரு ஆஃபீஸர்ஸ் மேற்பார்வையில் இது நடந்திருந்தா இவ்வளோ அடி அடிச்சிருக்க வேண்டியதில்லை. இன்னும் வந்து கடுமையாக சொல்ல போனால் வழக்கு பதிவு செய்ததுக்கு பிறகு விசாரித்தார்களா அல்லது வழக்கு பதிவு செய்யாமலே வந்து எந்த இடத்துல அடிக்கிறோம்னு தெரியாமல் வைட்டல் பாயிண்ட்லாம் அடித்து இப்போ அவனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற பொழுது வந்து சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டு செஷன்ஸ் ஜட்ஜு வந்து விசாரிச்சிருக்காரு. முறையாக வந்து விசாரிக்க தவறினார்கள் அல்லது கடமையிலிருந்து தவறினார்கள் என்பதற்கு சரியான தண்டனையை கண்டிப்பாக பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் காவல் நிலையமே மரணமே இல்லாமல் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வருகின்ற தேர்தலில் நீங்கள் வந்து அவங்க சட்டப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. தம்பி நான் வந்து வெளியூருக்கு பந்தோபஸ்து போகிறேன், நீங்கள் வந்து இந்த 4 பேர் சேர்ந்து இவனை விசாரித்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கஸ்டோடியல் டெத் அதிகமாக நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக அரசு வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக கஸ்டோடியல் டெத் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன சார்? குறிப்பாக வந்து கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது. ஆனால் ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அக்கௌண்ட் பண்ணுறாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் அக்கௌண்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்து திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு சுமார் 24 அல்லது 25 கஸ்டோடியல் டெத் நடந்துருச்சு. இது மிகவும் எண்ணிக்கையில் அதிகம் அப்படின்ட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, ஊடகத்துறையை சேர்ந்தவர்களும் பொதுமக்கள் நேற்றுலாம் வந்து திருப்போணம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்காங்க. திருப்போணத்தில் வந்து ஒரு சாலை மறியல் பண்ணியிருக்காங்க, மருத்துவமனையை முற்றுகையிட்டிருக்காங்க. திருப்போணத்தில் கிட்டத்தட்ட மக்கள் வந்து மிகவும் கொதிப்படைந்த நிலையில், ஏன்னா 29 வயதே ஆன அஜித்குமார் அப்படிங்கிறவன் 29 வயசு ஆகியும் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்காமல் இருந்திருக்குது. வேலை கிடைக்காமல் இருந்தது மட்டுமல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணி சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயிலில் டெம்பரவரி செக்யூரிட்டி வேலை அவன் வந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு வந்து அவன் வந்து பர்மனெண்ட்டாக வேலை செஞ்சால் பர்மனெண்ட் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் 29 வருஷத்தில் ஒரு 8000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ கணவனே இல்லாமல் அவங்க இப்போ அஜித்குமாருடைய அம்மாவுக்கு வந்து கணவன் இல்லாத சூழ்நிலையில் 2 ஆண் மகன்களை அவங்க வந்து கூலி வேலைக்கு சென்று அவர்கள் வந்து படிக்க வச்சு அவங்கள ஆளாக்கி கொண்டு வந்து சேர்த்தத்தில் இந்த பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் இறந்து போயிருக்கான். ஆக இந்த காவல்துறை விசாரணையின் போது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஊடகம் எதுக்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான 29 வயதே இன்னும் திருமணமாகாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது அந்த தாய் வந்து கதறி அழுகிற போது பார்ப்பதற்கு மிகவும் அஜித்குமார் என் தங்கம் அம்மா கிட்ட போய் அம்மா வந்துருக்கடா பேசுடா எந்திரிச்சு பேசுடான்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய மனத்தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இதுக்கு பேர் கஸ்டோடியல் டெத்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து அடித்து ஒருவேளை லாக்கப்பில் வச்சு விசாரிக்கிற பொழுது அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சுக்கும்போது அது போய் லாக்அப் டெத் அப்படின்னு நேம் பண்ணுறோம். போலீஸ் கஸ்டடி எடுத்ததுக்கப்புறம், அதாவது கஸ்டடினா இவங்க வந்து ப்ராப்பராக எஃப்ஐஆர் போட்டு கஸ்டடி எடுக்கலை, போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாரு, அதை விசாரணைக்கிறதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வெளியில் கூட்டிகிட்டு போகுது மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரிக்கரையில் வந்து போய் இந்த பார்க்கிங் எங்கடா பண்ணின அப்படின்னு காட்டுறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ வந்து எந்த இடத்துல நின்றுட்டு இருந்த, பார்க்கிங் எந்த இடத்துல பண்ணின, அப்புறம் அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்த, உன்னுடைய நண்பன் யார் அப்படின்லாம் வந்து விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாட்டு பாஸ்போர்ட் போது அவனுடைய தம்பி நவீனை வந்து நீ வந்து போயிடுறான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவன் வந்து அதுக்கு சம்மந்தப்படாதவன் அப்படிங்கிறதுனால அவனை ஸ்பாட்டை விட்டு நீ போயிடலாம், இவனை நாங்கள் கண்டினியூஸாக விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு அவனை தொடர்ந்து விசாரிக்கிற போது அவனை வந்து
இப்போ நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது 18 இடங்களில் காயம் அப்படின்னா உள்காயம் அப்படிங்கிற போது 40 இடத்துலங்கிறாங்க. ஸோ ஒரு 9.5 சவரன் நகை காணாமல் போயிருக்கிற சூழ்நிலையில் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி வயது 76, அவங்க மகள் டாக்டர் நிக்கிதா இவங்க 2 பேருமே வந்து வயதான தாயை கூட்டிகிட்டு வந்த டாக்டர் அங்கே வந்து இறங்கி போகும்போதுப்பா அவங்க என்ன செய்கிறாங்க, அம்மாவால் நடக்க முடியாது, இங்கே வந்து வீல் சேர் இருக்குமான்னு கேட்குறாங்க. வீல் சேரை வந்து எடுத்து வந்து கொடுக்குறது இந்த இவன் தான் எடுத்து கொடுக்குறான், அஜித்குமார் தான் வீல் சேரை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ வீல் சேரை வந்து அந்த டாக்டர் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காரை நீ ஓரமாக பார்க் பண்ணுன்னு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுச்சு. அதனால தான் வந்து காரை இவர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ணுறாங்க. காரில் வந்து ஒரு இல்லை 9.5 சவரன் நகை இருந்தது, அவங்க தெரிவிக்கவில்லை. அதாவது அஜித்குமார்கிட்ட ஏப்பா நகை உள்ளே இருக்குது பத்திரம் அல்லது உள்ளே இருக்குது பத்திரம் அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லவில்லை. அந்த சூழ்நிலை அவன் ஒரு நண்பனை வந்து இவனுக்கு டிரைவிங் தெரியாதனால நண்பனை வச்சு அவன் பார்க் பண்ணியிருக்கான். இதில் ஒரு புதிர் இருக்குது, அவங்க வந்து நகை இருந்ததை சொல்லவில்லை. இன்னொன்று வந்து இவனுக்கு டிரைவிங் தெரியாதனால இன்னொருத்தனை பயன்படுத்தின போது அங்கே யாரெல்லாம் வந்து அந்த பார்க்கிங் பக்கத்தில் இருந்தாங்க, இதை விசாரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் காணாமல் போனது வந்து 9.5 சவரன் நகை அப்படின்னு சொல்லப்படும்போது இது வந்து இப்போ ஒரு சவரன் வந்து 75,000 ரூபான்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் வந்து விலை வருது. இது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போனாவே அது வந்து பெரும் குற்றம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அப்போ இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து விசாரிக்கணும், அல்லது சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் கூட இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு ஆஃபீஸர்ஸ் மேற்பார்வையில் இது நடந்திருந்ததுன்னா இவ்வளோ அடி அடிச்சிருக்க வேண்டியதில்லை. இன்னும் வந்து கடுமையாக சொல்லப்போனால் நாங்கள் வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜுடைய வைஸ் பிரின்ஸ்பலாக வந்து 3 பேட்ச் ஆஃப் கான்ஸ்டபிள்ஸ்க்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் ஒரு 2 ஆவடி பட்டாபிராமில் இருக்கிற அந்த வீராபுரத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் நான் எக்ஸாமினராக போயிருக்கேன். அப்போ அவங்க ஒரு 5000 கான்ஸ்டபிளுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பும்போதெல்லாம் இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாதுதான் சொல்லி அனுப்பியிருக்கோம். சார் இப்போ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்து தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா எஸ்ஐலாம் கண்டிப்பாக ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க, அண்ட் இன்ஸ்பெக்டருமே ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. அதை தாண்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த பர்டிகுலர் ட்ரைனிங்கை 1 இயர் பீரியட் ஆஃப் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு தான். ஸோ இவங்க எந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. எப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 1 இயர் ட்ரைனிங், அதே மாதிரி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு 1.5 வருஷம், அப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு 1 வருஷம் ட்ரைனிங், 6 மாதம் ப்ராக்டிக்கல் கிளாஸு. அதில் வந்து சைக்காலஜிக்கல் கிளாஸ் இருக்குது, ஃபொரன்சிக் மெடிசன் கிளாஸ் இருக்குது. ஃபொரன்சிக் டாக்டர்ஸே வந்து அனாட்டமி பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. ஒருத்தன் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில் மயக்கம் போட்டுருவான், அவன் ஹார்ட் வீக்கா, அவன் பல்ஸ் சரியாக்குதா, இதெல்லாம் பார்த்து விசாரிக்கணும். எனக்கு அவன் என்ன மனநிலையில் இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கருதி அவனுடைய உளவியல் ரீதியாக வந்து அவன் என்ன மனநிலையில் இருக்கான், அவன் ஒருவேளை தற்கொலைக்கு முயற்சி செய்கிறானா, அல்லது வந்து இதுக்கு மேலே அவமானப்படுத்தினா அவன் வந்து ஊரை விட்டு ஓடி அல்லது உலகத்தை விட்டே போயிடணும்னு முடிவு எடுக்கிற அளவுக்கெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாது அப்படிலாம் நாங்கள் வந்து சொல்லி பயிற்சி கொடுக்குறோம். கான்ஸ்டபிள்ஸ்க்கு அவ்வளோ டீப்பான பயிற்சி இல்லை, +2 தான் குவாலிஃபிகேஷனு. +2 வந்து அவன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து 6 மாதம் ட்ரைனிங் இருக்கிறாரு. அப்புறம் ஆர்ம்டு ரிசர்வில் போகிறாரு. ஆர்ம்டு ரிசர்வில் என்ன செய்வாங்க, அடுத்தடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது, பாதுகாப்பு கூட்டிகிட்டு போகிறது, எஸ்கார்டு கூட்டிகிட்டு போகிறது, கோயில் பந்தோபஸ்து கூட்டிகிட்டு போகிறது, இந்த வேலைகளை மட்டும்தான் வந்து ஆர்ம்டு ரிசர்வில் பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு அவர் லோக்கலுக்கு வராரு. லோக்கலுக்கு வந்ததுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு விசாரித்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுற அதிகாரமும் அவருக்கு இல்லை, விசாரணைக்கிறது எப்படி அப்படி சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பயிற்சி அவருக்கு இல்லை. அப்படி பயிற்சியே இல்லாத ஆட்களிடம் வந்து எப்படி வந்து ஒரு பாரி குற்ற வழக்கை, அதாவது ஒரு பெருங்குற்ற வழக்கை என்னங்க வந்து விசாரிப்பதற்கு 6 கான்ஸ்டபிளை மட்டுமே வந்து இவங்க அனுப்புனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் வந்து எதிர்கால காவல்துறையில் இது போன்ற தவறுகள் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 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 சாதாரண குற்றம் அப்படிங்கிற போது அப்போ கூட வந்து தலைமை காவலர் நிலையிலிருந்து தான் அதுக்கு மேலே தான் வந்து விசாரணை அதிகாரமே வரும். ஏன்னா தலைமை காவலர் வந்து
15லேருந்து 20 ஆண்டுகள் வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஸ்டேஷனில் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுவார், ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவார், அதில் ட்ரெயின் ஆகிடுவார். அதனால தான் ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறமே ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஓபி போலீஸ் ஸ்டேஷன் இருப்பார். அவர் 174 போன்ற வழக்குகள், சாதாரண வழக்குகள் எல்லாம் அவர் வந்து புக் பண்ண முடியும். சாதாரண கிரேடு 2 கான்ஸ்டபிள் அப்படின்னா சாதாரண கோடே இல்லாத கான்ஸ்டபிள். கிரேடு 1 கான்ஸ்டபிள்னால் 2 கோடு போட்டிருக்கிற கான்ஸ்டபிள். எனக்கு தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையில் என்னென்ன கிரேடுக்கு என்ன கோடுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. 3 கோடு போட்டிருப்பாரு. அதுக்கு மேலே சொன்ன செலெக்ஷன் கிரேடு ஹெட் கான்ஸ்டபிள். அந்த செலெக்ஷன் கிரேடு ஹெட் கான்ஸ்டபிள் லெவல் இருக்கவங்க தான் ரைட்டராக உட்கார வைப்போம். அந்த ரைட்டருக்கு மேலே இருக்கிறவங்க வந்து எல்லா ரெக்கார்டுகளையும் எழுதி பழகியிருக்கிறவங்க, எப்படி வந்து அனுபவமும் இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் ஒருத்தனை விசாரிக்க விட்டு வந்தால் அவன் என்ன மனநிலையில் இருக்கான், இவனுக்கு நாங்களாம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள்கிட்டே தான் போய் ஐடியா கேட்போம். எப்போ இந்த தெரு ஆட்கள்லாம் எப்படி, இவன் எப்பேற்பட்ட ஆள், இது எந்த குடும்பம், இவனை எப்படி விசாரிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஐயா, இவனை வந்து நேக்கு போக்காக விசாரிங்க, இவன் கொஞ்சம் மோசமான ஆள், இவனுக்கு பின்னாடியில் அரசியல் இருக்குது, இவனுக்கு பின்னாடி ரகசியம், இவனுக்கு பின்னாடி வந்து சாராய வைக்கிற கூட்டம் இருக்குது, இவனுக்கு பின்னாடி கிளப்பு வச்சுருக்கிற கூட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க புதுசாக ஒரு ஊருக்கு போகும்போது. ஆனால் இவங்க வந்து சாதாரண கான்ஸ்டபிளை மட்டுமே வந்து ஒரு விசாரணைக்கு அனுப்புறது அது வந்து சட்டப்படி இல்லாத ஒரு செயல் என்று கருதுகிறேன். சார், இப்போ இதில் யார் மேலெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சார்? 6 பேர்கிட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இல்லை, 6 கான்ஸ்டபிள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 6 பேர் வந்து ஒன்று வந்து பிரபு, அவர் தலைமை காவலர்னு தெரிய வருது. கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்தன் மற்றும் மணிகண்டன் அப்படின்ட்டு அவர் எஸ்பி ஆதித்யராவ் வந்து போய் பார்த்த உடனே வந்து 6 பேர்த்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. 5 பேர்த்த வந்து 5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படி இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கு பதிவு பண்ணி அது வந்து விசாரணை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீதிமன்றத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட் லெவலில் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் வந்து பொதுநல வழக்கும் அதில் பதிவு பண்ணிட்டார். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட சட்டத்தினுடைய பெரியூக்கில் வந்துருச்சு. இதில் வந்து வழக்கு பதிவு செய்ததுக்கு பிறகு விசாரித்தார்களா, வழக்கு பதிவு செய்யாமலே வந்து விசாரித்து ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணதுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து இதில் வழக்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இதில் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்குது. இதில் வந்து அந்த நிலைய அதிகாரி, காவல் நிலைய அதிகாரி, பொறுப்பு அதிகாரின்னு பேர், அவருடைய சரகத்தில் ஒரு குற்றம் நடந்து விட்டால் அது விசாரணைக்கு அவர் கீழே இருக்கிற கான்ஸ்டபிள்லாம் வந்து அதை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் வந்துடுது. அவங்க 2 பேரும் ஏன் இந்த சீனில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எதிர்கால காவல்துறைக்கு நம்ம என்ன அறிவுரை சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான வழக்குகளை வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் 2 பேர் டீமில் இருக்கலாம், அல்லது அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிளும் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஹெட்டட் பை சப் இன்ஸ்பெக்டராக இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வர்றவனெல்லாம் வந்து சொல்கிறேன், எந்த இடத்துல அடிக்கிறோம்னு தெரியாமல் வைட்டல் பாயிண்ட்லாம் அடித்து, இப்போ அவனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற பொழுது வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் 2 டாக்டர்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. காயங்களெல்லாம் வந்து வீடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சஸ்பெக்ட்லாம், இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்து நடக்கும்போதெல்லாம் அல்லது என்கவுண்டர் நடக்கும்போதெல்லாம் வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸை வச்சு அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவது வழக்கம். அந்த வகையில் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காயங்களை வந்து 18 காயங்கள் இருப்பதாகவும், அது எந்த ஆயுதங்களால் தாக்கப்பட்டதால் ஏற்பட்டது, சமீபமாக ஏற்பட்ட காயங்கள் எத்தனை, முன்பே ஏற்பட்ட பழைய காயங்கள் எத்தனை, அவர் உடம்பில் இருக்கிற தழும்புகளில் பழைய தழும்புகள் எது, புதிய தழும்புகள் எது என்பதையெல்லாம் வந்து ஃபொரென்சிக்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸாக்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. இவைகளுக்கெல்லாம் வந்து இந்த 6 கான்ஸ்டபிளும் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். இந்த 6 கான்ஸ்டபிளையும் வந்து தன்னிச்சையாக விசாரிக்கிறதுக்கு அனுமதித்த நிலைய காவல் அதிகாரியும் வந்து கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். அதில் வந்து ராமநாதபுரம் டிஐஜி அவர்கள் வந்து சிவகங்கை ஏடிஎஸ்பி மிஸ்டர் சுகுமாரை வந்து இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் நியமிச்சிருக்காங்க. ராமநாதபுரத்தில் வந்து டிஐஜி மிஸ்டர் மூர்த்தி அவர் வந்து ஸ்பாட்டில் போய் வந்து இந்த விசாரணையை வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு இப்போ ஏடிஎஸ்பி லெவலில் வந்து விசாரிக்க சொல்லி போட்டிருக்காங்க. இந்த விசாரணை அறிக்கையில் கண்டிப்பாக வந்து இந்த நிலைய பாதுகாப்பு அதிகாரி எனக்கு இவ்வளவு கவனக்குறைவாக இருந்ததுக்கான நடவடிக்கை அவர் மீது கண்டிப்பாக பாயும். தமிழக அரசும் வந்து தமிழக முதல்வரும் வந்து
இதுக்கு சரியான முறையில் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. இது போன்ற லாக்அப் மரணமோ அல்லது கஸ்டோடியல் டெத் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. காவல்துறைக்கு நான் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகார வரம்புக்குட்பட்டு நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு டிஐஜியோ எஸ்பியோ போய் நிற்க முடியாது. காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் கான்ஸ்டபிள்ஸ்கிட்டையும் குற்றவாளிகிட்டையும் வந்து டீல் பண்ணுகிற பொழுது வந்து ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கஸ்டோடியல் டெத் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாடம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த 6 குடும்பம் வந்து சஸ்பெண்ட் ஆன உடனே அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பதைப்பார்களோ துடிப்பார்களோ அதே போல் மீண்டும் திரும்பி வர முடியாத இடத்திற்கு சென்று விட்டானே அந்த இறந்து போன அஜித்குமார், அவங்க குடும்பம் வந்து என்ன பாடுபடும் இல்லைங்க. தன் கணவன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இல்லைங்க அன்பு மகன் இருவரையும் வளர்த்து ஆளாக்கி அவருக்கு திருமணம் ஒரு வேலை வாங்கி அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அந்த குடும்பம் எப்பேற்பட்ட இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த குடும்பம் மீண்டும் சமூக நீரோட்டத்தில் வந்து சேருமா சேராதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காவல்துறையில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் வந்து யோசனை பண்ணி எதிர்காலத்தில் காவல்துறை பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று இதன் மூலமாக நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? இந்த மாதிரியான ஆட்சியில் மாற்றம் நிகழ்ந்த பிறகு தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சொல்லி குற்றச்சாட்டப்படுது. அதாவது இப்போ இந்த ஆட்சி போன ஆட்சி அப்படின்ற கணக்கு சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு காவல் நிலைய மரணங்கிறது 6, 9 இப்படிக்குள்ள தான் 2 இலக்கமாக மாறிடுச்சு. அது வந்து பொதுவாகவே வந்து இந்த எண்ணிக்கை கூடுவது காவல்துறை சேர்ந்தவருக்கு கூட மன வருத்தத்தை தான் கொடுத்துருக்குது. நீங்கள் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பரவாயில்ல, நம்ம வந்து 25 பேரை அடித்து கொண்டிருக்கோம்னா அந்த காவல்துறை அதிகாரி கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. இது வந்து காவல்துறை வந்து எக்ஸஸாக அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணாமல் அல்லது தகுதியற்றவர்கள் மூலமாக ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த விசாரணையினுடைய போக்கு வந்து எக்ஸஸ் ஆகிறதுனால மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறதுனால நடக்கிற இழப்புகள். அப்போ நம்ம காவல்துறையில் இருக்கிற மெஷினரி வந்து எக்ஸஸாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து உயர் அதிகாரிகளும் மாநில காவல்துறைக்கு பொறுப்பில் இருக்கிற அமைச்சரான தமிழக முதல்வர் அவர்களும் புரிந்து கொண்டு அந்த மெக்கானிசத்தை வந்து முறையாக ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரியான பணிகளை வந்து எப்படி அலோகேட் பண்ணணும், யார் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து இதிலிருந்து கேட்டகரைஸ் பண்ணணும். கேட்டகரைஸ் பண்ணி தான் விசாரணைகளை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான எஸ்ஓபியை ஏற்பாடு பண்ண வேண்டிய தருணம் இது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏற்கனவே வந்து போன ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே மேற்கூறி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகத்தில். இப்போ நடந்திருக்க இந்த சம்பவம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார் காவல்துறையில்? இல்லை, காவல்துறையில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஐஜி திரு மூர்த்தி அவர்கள் நேற்றைய தினமே வந்து சம்பவ இடத்துக்கு போய் பொறுப்பெடுத்துக்கொண்டு அங்கே வந்து சிவகங்கை ஏடிஎஸ்பி மிஸ்டர் சுகுமாரை வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கு என்ன பொறுப்பு இப்போ ஏற்பட்டிருக்குது அப்படின்னா, மனித உரிமை கமிஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வரப்போகுது. உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் தானாக ஒருத்தர் வந்து ஒரு வழக்குரைஞர் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. இப்போ வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் போட்ட ஒரு டீம் போட்டு இந்த வழக்கை வந்து கண்காணிக்கிறாங்க, விசாரணையை கண்காணிக்கிறாங்க. ஆர்டிஓ விசாரிச்சிருக்காங்க. எங்கள் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டு சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டு செஷன்ஸ் ஜட்ஜு வந்து விசாரிச்சிருக்காரு. இவ்வளோ பேருமே வந்து இந்த உண்மையை வந்து ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற இறக்கம் இல்லாமல் வந்து விசாரித்து உண்மையை வந்து சமர்ப்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த உண்மையை என்ன மாதிரியான வடிவமைப்பை உருவாக்கணும், இவங்களுக்கு சரியான தண்டனை, யாரெல்லாம் வந்து முறையாக வந்து விசாரிக்க தவறினார்கள் அல்லது கடமையிலிருந்து தவறினார்கள் என்பதற்கு சரியான தண்டனையை கண்டிப்பாக பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் இதில் மறுக்க முடியாது, இதில் ஒதுங்கி போகவும் முடியாது. கண்டிப்பாக அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து எதிர்கால காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை உருவாக்குவதற்கான நாம்சை தமிழக அரசு வந்து இதன் மூலமாக கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் வந்து எங்கள் காலத்தில்
அஜித்குமாருக்கு அப்புறமே வந்து காவல் நிலைய மரணமே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பெருமையாக வந்து ஆளுகின்ற அரசு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சொல்லிக்கொள்ளணும் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை அதற்கான வழிவகைகளை வந்து நீங்கள் ஏற்பாடு செஞ்சு நாங்கள் வந்து அஜித்குமாருக்கு அப்புறமே வந்து காவல் நிலையமே மரணமே இல்லாமல் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வருகின்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். சார், இப்போ பல்பீர் சிங் ஒரு அதிகாரி வந்து அவர் மேலே ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர் பல் பிடிங்கினார் அப்படின்ற அந்த விவகாரம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகள்ல இருந்து கீழே கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வரைக்குமே எல்லாருமே ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்களா சார்? இல்லை, நீங்கள் அதாவது சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது. அது கஸ்டமரி ப்ராக்டிஸ். சட்டத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ எங்கள் ஊர் திருவிழா நடக்குது வைங்களேன். எங்கள் ஊர் திருவிழாவில் இந்த ஒரு 9ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டார். என்னங்க, அந்த மாவட்ட கலெக்டர் வந்திருப்பார் 9ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டான். ஆனால் அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்பாங்க. இவனா வந்து 9th குவாலிஃபைடு. நம்ம தாசில்தார் அளவுக்கு படிக்கல, நம்ம போலீஸ் அளவுக்கு படிக்கல. போலீஸ் SLC பாஸு, கலெக்டர் IAS பாஸு. ஆனால் அந்த ஊரில் 8ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தன் வந்து தலைவராக இருப்பான். அவனை கொண்டு வந்து முதல் மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு அதுதான் கஸ்டமரி ப்ராக்டிஸ்னு பேர். அதே போல் ஒரு ஊரில் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிற சப் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்களாம் வந்து காவல்துறையில் போய் MA MPhil அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் MPhil எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நான் வந்து வேலூரில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு வரோம். ஆனால் நான் பொன்னேரியில் வந்து பார்க்குற பொழுது அங்கே இருக்கிற ரவுடிசம், அங்கே இருக்கிற மேலாண்மை, இப்போ கம்யூனிஸ்டத்தை பற்றி நான் வந்து MA எக்கனாமிக்ஸில் படிச்சிருந்தேன். ஆனால் கம்யூனிஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி நுழைஞ்சாங்க, எப்படி வந்து அவங்க வந்து மேலாண்மை பண்ணுறாங்க, அவங்க சட்டப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள வந்து இப்போ நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம், உடனே கலைந்து போங்கள், இல்லை என்றால் நாங்கள் தடியால் அடித்து விரட்ட நேரிடும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லை, யாரும் மதிக்க மாட்டார்கள். அப்போ தடியால் வந்து அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படி தான் இந்த லத்தி சார்ஜே கிரியேட் பண்ணுது. பொதுமக்களை வந்து நேரடியாக களத்தில் சந்திக்கிற போது அவங்கள மேலாண்மை செய்கிறதுக்காக இப்போ வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே 9 சவரனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து விதி. 24 மணி நேரத்துக்குள்ளே அவர் உண்மையை சொல்லலை அப்படின்னு இவர் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அஜித்குமார் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா, வேறு யார் இந்த 9 சவரனை வந்து திருட்டிருந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி சட்டத்துக்கு முன்பு நிறுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைகிட்ட வந்துடுது. FIR லாட்ஜ் பண்ண உடனே, எப்போ கான்ஸ்டியூஷனில் தன்னுடைய உரிமையையும் உடைமையையும் தனி மனிதனுடைய உயிர் உடைமை அவருடைய உரிமை இவைகளை காப்பாற்ற வேண்டிய அடிப்படை பொறுப்பு வந்து காவல்துறைகிட்ட வந்துடுது. காவல்துறைகிட்ட வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்த உடனே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பேப்பர் வந்து ஒரே ஒரு பேப்பர் தான். அதில் வந்து அவங்க இந்த மேட்ரை நடந்த விதத்தை எழுதி கொடுத்துறாங்க, அவ்வளோதான். ஆனால் காவல்துறை அதை வச்சு பல ஆயிரம் 10 கான்ஸ்டபிள் 20 கான்ஸ்டபிள் எத்தனை பேர் தேவைப்படுமோ அத்தனை பேர்த்தையும் வந்து நியமித்து அதை வழக்காக பதிவு பண்ணி அதை விசாரித்து அதை கண்டுபிடிச்சி என்னங்க எதிரிகளை கைது செய்து ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணி அதை கொண்டு போய் கோர்ட்டில் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டு குற்றவாளியை வந்து ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறமே அவர் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்துக்கு முன்பு ஆஜர்படுத்தி அவர் தண்டனை பெற்று தர அளவுக்கு வந்து பயணம் பண்ண வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பாயிடுது. ஸோ இதில் வந்து காவல்துறையில் கண்டுபிடிக்க முடியல அல்லது லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவர் ஃபெயிலியர் ஆஃபீஸராக கருதப்படுவார். அப்போ தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்க வேண்டியிருக்குது. தன்னிடம் கொடுத்த வழக்கை வந்து விசாரித்து முடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து அவங்க மேலே லைஸ் ஆன் த போலீஸ் ஆஃபீஸர். அதை கையாளுகிற முறை தான். இப்போ நான் கூட திருப்பி என்ன சொல்கிறேன், கையாளுகிற முறை யாரை வச்சு கையாளணும், எப்படி கையாளணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ஆரம்பத்தில் இருக்குது. அதை கையாளுகிற முறை வந்து முறையை தவறிடுறாங்க. அல்லது வேலைப்பொழுவின் காரணமாக வந்து தம்பி நான் வந்து வெளியூருக்கு பந்தோபஸ்து போகிறேன், நீங்கள் வந்து இந்த 4 பேர் சேர்ந்து இவனை விசாரித்து இந்த எங்கடா வச்சாங்கிறத கேட்டு சொல்லுங்கள், நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு போகிறதுனால வர்ற விளைவுகள் தான் வந்து இது மாதிரியான கஸ்டடி டெத். இதுக்கு வந்து அடிப்படை காரணம் அரசு. அப்படின்னா அரசு வந்து நீண்ட நெடுங்காலமாக சொல்கிறோம் 120 பேர் வந்து 1 லட்சம் பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 120 பேர் இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையில் வந்து 80 பேர் தான் இருக்காங்க. அதில் பாதி பேர் வந்து அதில் வந்து 20 பேர் பக்கம் ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிடுறாங்க. 120 பேர் பண்ண வேண்டிய வேலையை 60 பேர் பண்ணுறாங்க.
அப்போ இந்த மாதிரியான வழக்குகளை வந்து ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஆஃபீஸர்ஸை வச்சு விசாரிப்பதற்கு லோக்கல் போலீஸில் ஆட்கள் இல்லை. அப்படிங்கிறத வந்து ஆளுகின்ற அரசு உணர வேண்டிய தருணம் இது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வந்து காவல் நிலையத்தில் அந்த காலத்துலேருந்து இந்த வரைக்குமே வந்து ஸ்ட்ரென்த் போடல. ரைட்டருக்குன்னு தனியாக ரெக்ரூட்மெண்ட் எடுக்கலை. இந்த விசாரிப்பதற்கு இந்த மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதே மாதிரி உளவியல் ரீதியான இன்வெஸ்டிகேஷன் அல்லது மிக ரகசியமான பொறுப்புகளை வந்து நிர்வகிக்கிற இன்வெஸ்டிகேஷன், இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தனியான திறமை படைத்த ஆட்களை காவல்துறை தேர்வு செய்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். அந்த ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரே வந்து திறமையானவராக இருக்கணும், இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், ரகசிய போலீஸ் விசாரணை அவர் தான் பண்ணணும், லா அண்ட் ஆர்டர் அவர் தான் மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தர் வந்து 36 வேலைகளை செய்ய வைக்கிற பொழுது அவர் பல நாட்கிட்ட டெபியூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் பட்டதாரி இளைஞர்களை, படித்த இளைஞர்களை சிறப்பு தேர்வுலாம் வச்சு அவங்கள எடுத்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு டீமு, கோர்ட்டில் கேஸ் நடத்துறதுக்குன்னு ஒரு டீமு, கோர்ட்டில் ப்ராப்பராக கேஸ் நடக்காமல் இருக்கிறதுனால தான், இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஃபெயிலியர் இருக்கிறதுனால தான் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள்னு ஒரு சாப்டரே வருது. விசாரிக்கிற ஏஜென்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு குற்றத்தில் இருக்கிற அத்தனை குற்றவாளிகளையும் அந்த ஆணி வேறு முதல் கண்டுபிடிச்சிட்டா அடுத்த குற்றமே நடக்காது. இந்த குற்றத்தை பண்ணிவிட்டு நம்மளால் எளிதாக தப்பிக்க முடியுங்கிறவன் இருக்கிற வரைக்கும் அடுத்த குற்றத்துக்கு அவன் பயணம் செய்வான். அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழக அரசு, ஆளுகின்ற அரசு, அரசியல்வாதிகள், அரசு பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிங்கிற சப்ஜெக்ட் எப்போ வருது? அவன் ஒரு குற்றத்தை, 2 குற்றத்தை, 3 குற்றத்தை செஞ்சுட்டு அவன் ஆஜர்படுத்தப்படவே இல்லை. அவனுக்கு பதிலாக வேற ஆட்கள் ஆஜர்படுத்துகிற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா விசாரிக்கிற ஏஜென்சி அதோட ஆணி வேறு வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து அவர்களை ரிமாண்ட் பண்ணாதனால தான் அடுத்த குற்றம் தொடர்ந்து நடக்குது. அதனால தான் வந்து A+ ரவுடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. என்னங்க, அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்துடைய எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி குற்றத்தின் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு 3 வழிகள் தான். என்னங்க, சிறப்பு பயிற்சி பெற்ற காவல் அதிகாரிகளை வந்து நியமிக்கணும். நீதிமன்றத்தில் வந்து வழக்கு ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகள் அத்தனை பேரும் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சிறப்பு விசாரணை குழு இருக்கணும். 2வதாக நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறதுக்கு பட்டதாரி இளைஞர்களை வந்து சிறப்பாக தேர்ந்தெடுக்கணும். ஸ்பெஷல் எஸ்ஐயாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக வந்து கோர்ட் ஆஃபீஸராக வந்து 4 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் அப்படின்னு வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணணும். அப்படிலாம் வந்து சிஸ்டம் பண்ணாமல் நம்ம ஊர் மாவட்ட செயலாளருக்கு தெரிஞ்சவராக இருக்கானா அவனை வந்து நாமக்கல் டவுனில் போட்டுரு, இல்லைங்க இப்போ யாருக்குமே தெரியாத சுப்பிரமணியா அவர் தூக்கி ஒடுந்தூர் கிரைமில் போடு அப்படின்னு சொல்லி இந்த பதவி நியமனத்திலே வந்து இது வரைக்கும் வந்து முறைப்படுத்தப்படாத பதவி நிர்ணயங்களே வந்து பல கோளாறுகளுக்கு, கருப்பாடுகளின் பயணம் அதிகமாக இருப்பதாலும் இது போன்ற குற்றங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முறைப்படுத்திய கருப்பாடுகளை களைதல், முறைப்படுத்திய விசாரணை, முறைப்படுத்திய வந்து கோர்ட்டு நீதிமன்ற விசாரணைகள், இவைகளெல்லாம் வந்து SOP போட்டு நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணி ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு சிஸ்டம் அழகானா நாடு சட்டம் ஒழுங்கு அழகாகும். சட்டம் ஒழுங்கு அழகானால் குற்றம் குறையும். குற்றம் குறைந்தால் தமிழகத்துக்கு ஒட்டுமொத்தமாக நற்பெயர் ஏற்படும் என்ற தமிழகத்துக்கே வந்து ஒட்டுமொத்தமாக என்னங்க, இந்திய நாட்டிலேயே தமிழக காவல்துறை தான் வந்து சிறந்த காவல்துறை என்கின்ற நற்பெயரை நாம் ஈட்டிட முடியும். அதுதான் நமக்கும் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் சிறப்பு என்பதை இந்த நேர்காணலின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு எந்த நிலையில் இருக்குது? கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகுது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கோட ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்குது சார்? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து 27 குற்றவாளிகளோடு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் முடித்து விட்டது. அதில் வந்து இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளியாக வந்து 2 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னங்க, அந்த 2 பேரில் வந்து சம்பவம் செந்தில் அப்படிங்கிற ஒருத்தரையும், அப்புறம் மொட்டை கிருஷ்ணன். சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் வந்து எந்த ஊரில் இருக்கிறார்கள் என்பதை வந்து இதுவரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. அவர்களை கண்டுபிடித்து ஒரு சிறந்த விசாரணை செய்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் யாராவது இருந்தார்களா
என்கின்ற மர்ம முடிச்சும் அதில் அவிழ்க்கப்படும் என்று நான் கருதுகிறேன். அந்த நாள் எவ்வளவு சீக்கிரத்தில் வருகிறது என்பது வந்து சென்னை மாநகர சிறப்பு விசாரணை குழுவிடமும் தமிழக முதல்வர் அவர்கள் கையிலும் இருக்கிறது. ஏன்னா அந்த டீமை வந்து முடுக்கிவிட்டு அந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கின்ற பொறுப்பு தமிழக அரசுக்கும் சென்னை மாநகர காவல்துறைக்கும் இருக்கிறது. எனவே இந்த பதிலை அவர்களிடமே விட்டுவிடுவோம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு சிறந்த ஒரு பதிலை அவர்கள் நமக்கும் சமூகத்துக்கும் அளிப்பார் என்று நம்பி காத்திருப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக நன்றி சார். மிக்க நன்றி.